ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி குக்கிங்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கஸ்தூரி மேத்தி சப்பாத்தின்னு சொல்லுவோம். கஸ்தூரி மேத்தினா வேறு ஒன்றும் இல்லைங்க, வெந்தயக்கீரை தான். அதை நமக்கு நிழலில் வளர்த்தி அதை தான் நம்ம கஸ்தூரி மேத்தின்னு பயன்படுத்துகிறோம். இது பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று. அதனால் நம்ம இதை இன்றைக்கி சப்பாத்தியில் சேர்த்து எப்படி செஞ்சு சாப்பிட்லான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரலையும் எல்லாருமே சாப்பிடலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இந்த பாத்திரத்தில் 1 கப்பு மாவை ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி இந்த 1 கப்பு மாவில் தான் கஸ்தூரி மேத்தி சப்பாத்தி செய்ய போகிறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கஸ்தூரி மேத்தி பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது இந்த மாதிரி கைட்டு கொஞ்சம் இந்த மாதிரி நொறுக்கி விட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மாவில் கலக்கிற மாதிரி இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. கஸ்தூரி மேத்தி பார்த்திங்கன்னா ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்தி. குழந்தைங்க நம்ம கீரை வாங்கி செஞ்சு கொடுத்தா கூட சாப்பிட மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. இப்போ அளவாக தண்ணி ஊற்றி நம்ம இதை பிசைஞ்சிக்கலாம். இப்போ ஓரளவு பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் முக்கியமான 2 பொருள் சேர்க்கணும். நான் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு ஆயில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா பூரி மாவு பதத்துக்கு இந்த மாதிரி பரட்டிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா ஸ்மூத்தாக உருண்டையாக நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இந்த பதத்துக்கு இருக்கணும். இதை இப்போ நம்ம சின்ன உருண்டைகளாக எந்த அளவு சைஸ் வேணுமோ அந்த சைஸ் உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இதை சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கிட்டேன். 6 உருண்டை வந்திருக்கு எனக்கு. இப்போ இதை நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வரமாவு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு போட்டுட்டு நம்ம உருண்டையை வச்சு அது மேலே லைட்டாக வரமாவு வச்சுட்டு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்திக்கு எந்த பதத்துக்கு தேய்க்கணுமோ அந்த பதத்துக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் இப்போ இருக்கிற உருண்டைகள் எல்லாத்தையும் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கிறேன். ரொம்பவே ஹெல்த்தியான சப்பாத்தினாலே ஹெல்த்தி தான். இது நம்ம கஸ்தூரி மேத்தி சேர்த்துருக்கறனால இன்னும் சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் தோசை தவா அடுப்பில் வச்சுருக்கேன். இந்த இது ஹீட் ஆகவும் நம்ம தேய்ச்சி வச்சுருக்க சப்பாத்திகளை இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். நம்ம பொன்னிறமாக வரந்தண்டிக்கும் இதை நல்லா இந்த மாதிரி பரட்டி போட்டு எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம சீரகமும் சேர்த்துருக்கோம், கஸ்தூரி மேத்தி சேர்த்துருக்கோம். ரொம்பவே ஹெல்த்தியானது. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே நல்லது உடம்புக்கு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரலும் சாப்பிடலாம். இப்போ மீதம் இருக்கிறதையும் நான் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.